முதலமைச்சரின் 5 லட்ச மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது, கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது தாங்க பார்க்க போறோம். முதல்ல இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு 3 ஐகான் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல என்ரோல்மெண்ட்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. முதல்ல கொடுத்திருக்காங்க அப்ளை நவுன்னு. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி உங்க ஊர் விஓ கிட்ட சைன் வாங்கணும். உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்ம்ல சைன் வாங்கி அப்ளை பண்ண பாருங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்லயே முதல்ல கொடுத்திருந்தாங்க பாருங்க. அதாவது என்ரோல்மெண்ட்ல போயிட்டு சிஎம் சிஹெச்எஸ் பிஎம்ஜேஓ அப்ளை ஆன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். என்ரோல்மெண்ட்கான கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அதுல போயிட்டு உங்களுக்கு என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேப்சா கோடு கேட்கும். கொடுத்துட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த பிஹெச்ஹெச் எல்லாம் தவிர்த்து 333 ஸ்டார்ட் ஆகும். ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதுல போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், உங்க நேம் என்ன, தமிழ்ல உங்க நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க போட்டோ கேட்கும். அதாவது கேமரா மூலமா லைவா போட்டோ எடுத்துக்கலாம் அல்லது அப்லோட் பண்ணி நீங்க போட்டோ கொடுத்துட்டு 3 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன விஓக்கான சர்டிபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் என்ரோல்மெண்ட் ஆயிடும். ஒரு 1 வீக் உள்ளார அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டை நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாங்க. சோ அதே மாதிரி நீங்க வந்து எப்படி வந்து இந்த கார்டை டவுன்லோட் பண்ணலாம், ஆல்ரெடி கார்டு இருக்கு, எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல போயிட்டு எதுவுமே இல்லை, உங்க ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்குங்க. சோ சரியா உங்க ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கான டீடைல்ஸ் ஆயிடுச்சு. பாலிசி நம்பருக்கு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடுங்க. இப்போ வந்து பாருங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க ஏதாச்சும் இந்த கார்டை வச்சு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கீழே எவ்வளவு கிளைம் பண்ணிருக்கீங்க, எதுக்காக கிளைம் பண்ணிருக்கீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கார்டு டவுன்லோட் பண்றதுக்கு ஜென்ரேட் இ கார்டு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்டு டவுன்லோட் ஆயிடுங்க. சோ கார்டு இருக்கவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.